வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 481 முதல் 490 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம். 481. எங்கே கருணை இயற்கையினுள்ளன அங்கே விளங்கிய வருட்பெருஞ் சிவமே. கருணை என்ற இயல்பு எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒளிர்ந்து நிற்பது அருட்பெருஞ்சிவமே என்று வள்ளலார் உணர்த்துகிறார். 482. யாரே என்னினு விரங்குகின் ரார்க்கு சீரே யளிக்குஞ் சிதம்பர சிவமே. யார் யாராக இருந்தாலும் துன்பத்தில் இறங்கி வேண்டுவோர்க்கு உயர்ந்த நன்மையும் செம்மையும் அருளும் சிதம்பர சிவமே. 483. பொய்நெறி யனைத்தினும் புகுத்தா தெனையருட் செந்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே. பொய்யான வழிகளில் என்னை இட்டுச் செல்லாமல் அருள் நிறைந்த செந்நெறியில் நடத்தி வந்த சிற்சபை சிவமே என வள்ளலார் நன்றியுடன் சொல்கிறார். 484. கொல்லா நெறியே குருவரு நெறியெனப் பல்கா லெனக்குப் பகர்ந்தமை சிவமே. கொல்லாமை என்ற கருணை நெறியே குருவின் அருள் நெறி என்று பலமுறை போதித்த உண்மை சிவமே. 485. உயிரெலாம் பொதுவி நுளம்பட நோக்குக செயிரெலாம் விடுகென செப்பிய சிவமே. எல்லா உயிர்களையும் சமமாகப் பார்த்து பகை மற்றும் தீமை அனைத்தையும் விட வேண்டும் என்று உபதேசித்த சிவமே. 486. பயிர்ப்பொரு கரணப் பரிசுகள் பற்பல உயிர்த்திரடொன்றென உரைத்தமை சிவமே. உடல், மனம், கரணங்கள் பலவாக இருந்தாலும் உயிர்களின் திரள் ஒன்றே என்று அறிவித்த உண்மை சிவமே. 487. உயிருள்யா மெம்முளுயிரிவை யுணர்ந்தே உயிர்நலம் பரவுகின் துரைத்தமை சிவமே. என்னுள் உள்ள உயிரே எல்லா உயிர்களிலும் உள்ளது என்பதை உணர்ந்து உயிர் நலம் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று கூறிய சிவமே. 488. இயலருளொளியோ ரேகதே சத்தினாம் உயிரொளி காண்கவின் துரைத்தமை சிவமே. இயல்பாகவே அருளொளியாக ஒரே திசையில் நிற்கும் உயிர் ஒளியை காண வேண்டும் என்று போதித்த சிவமே. 489. அருளலா தணுவு மசைந்திடா ததனால் அருளலம் பரவுகின் கரைந்தமை சிவமே. அருள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதால் அருளின் நலம் எங்கும் பரவ வேண்டும் என்று அறிவித்த சிவமே. 490. அருளுரி நெல்லா மாகுமி துண்மை அருளுர முயல்கவென் ரருளிய சிவமே. அருளை அடைந்தால் எல்லாம் சாத்தியமாகும் என்ற உண்மையை உணர்த்தி அருளைப் பெற முயலுங்கள் என்று அருளிய சிவமே.